6th question. இந்த 6th questionல இந்த 408க்கும் 170க்கும் by applying the fundamental theorem of arithmetic. அப்போ இந்த தேரம் அப்ளை பண்ணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா LCM and HCF. ஸோ ஃபண்டமெண்டல் தேரம்னா என்ன சார் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற ப்ரைம் ஃபேக்டர் தான். ஓகே, அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் தேரம். அப்போ இங்கே 408 ப்ரைம் ஃபேக்டர் என்ன வரும்? இங்கே 2 2s are 4, இங்கே 0வா, இங்கே 2 4s are 8. அகைன் இது 2ஆல் பண்ணால் 2 1s are 2, இங்கே 0வா, இங்கே 2 2s are 4. அகைன் 2ஆல் பண்ணால் 2 5s are 10, ரிமைண்டர் 1. ஸோ ஆட் நம்பர் வந்துச்சு, அப்போ 2ஆல் போகாது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணாங்க 3 17s are 51, 3 17s are 51. ஏன்னா 51ன்றது என்ன நம்பர் ஆனா அது ப்ரைம் நம்பர். 3 17s are 51. நெக்ஸ்ட் 170 எடுப்போம். இப்போ இங்கே 170 பார்க்கும்போது 2 8s are 16, ரிமைண்டர் 1னா அப்போ 10 வரும். இப்போ 2 5s are 10. அப்போ இது ஆட் நம்பர் 2ஆல் போகுது இல்லையா? இப்போ 5ஆல் ட்ரை பண்ணால் இங்கே என்ன வரும்? இங்கே 5 1s are 5, ரிமைண்டர் 3யா, 35 என்ன வரும்? இங்கே 5 7s are 35. அப்போ 17 வந்து ப்ரைம் நம்பர், அது எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்னா HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம்? 408 இந்த 408 போங்க 1 2 3. இப்போ என்ன எழுத 2 கியூப் எழுதலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் பார்க்கும்போது 3 இருக்குது அண்டு 17 இருக்குது. நெக்ஸ்ட் 170. அப்போ இங்கே 170 பார்க்கும்போது நாங்கள் 2 × 5 × 17 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் HCF எடுக்கலாம். HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதுக்கு ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுங்க, லோயஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 கியூப் இருக்குது. எது கம்மியான பவர் இருக்கோ அதான் எடுக்கணும். ஓகேவா? அந்த HCF பார்க்கும்போது எது கம்மியான பவர் இருக்கோ அதான் எடுக்கணும். அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 கியூப் இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வருங்க? 2ன்னு வரும். காமனாக இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை, அது எடுக்கக்கூடாது. இங்கே 5 இருக்குது, அங்கே 5 இல்லை, எடுக்கக்கூடாது. அப்போ இங்கே 17 இருக்கா? அப்போ 17 பார்க்கும்போது இங்கே 17 வரும். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 17s are 34. அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் HCF வேல்யூ வந்து 34. நெக்ஸ்ட் LCM. ஸோ LCM அப்படின்னா என்ன சார் கேட்டால் வந்து இதுக்கு ஆப்போசிட். நம்ம HCFல என்ன பண்ணணும்? நம்ம ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கிறதுல லோயஸ்ட் பவர் எடுத்தோம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். ஓகேவா? லீஸ்ட் காமன் மல்டிபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக வந்து ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 கியூப் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் பார்க்கும்போது 2 கியூப். நெக்ஸ்ட் காமன் வேல்யூ முதல்ல பார்க்கலாம். இங்கே 17 இருக்குது, இங்கே 17, ரெண்டுலேயே பவர் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது 17 வரும். அப்போ LCMனா ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கிறத ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். எடுத்து முடிச்ச பிறகு ரிமைனிங் எந்த எலமெண்ட் இருந்தாலும் அதையும் எடுத்து எழுதணும். ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் டேர்மில் 3 இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? இங்கே 5 இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. HCFனா வந்து ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கிற லோயஸ்ட் பவரை மட்டும் எடுத்ததுன்னா HCF முடிஞ்சிச்சு. ஆனால் LCM அப்படி கிடையாது, ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 கியூப் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வருங்க? 2 கியூப். இங்கே ரெண்டுத்துலேயுமே 17 பவர் 1 தான் இருக்குது. அப்போ 17 தான் வரும். எடுத்து முடிச்ச பிறகு LCMல ரிமைனிங் என்ன எலமெண்ட் இருக்கோ அதையுமே எடுத்து எழுதணும். ஓகேவா? அப்போ இங்கே 2வை கியூப் பண்ணால் 8, இங்கே என்ன வரும்? இங்கே 17, இங்கே 3 5s are 15 வரும். நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணலாம். இது மல்டிப்ளை பண்ண வருங்க 7 8s are 56, ரிமைண்டரு 5. நெக்ஸ்ட் 1 8s are 8, இங்கே 8 + 5 என்ன வருங்க? 13, இன்ட்டு என்ன வருங்க? 15. அப்போ இங்கே 136ஐயும் 15ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 5 6 are 30, ரிமைண்டர் 3. 5 3s are 15 + 3 18, ரிமைண்டர் 1. 5 1s are 5, 5 + 1 6. 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 3 1 வருமா? ஸோ ஆட் பண்ணால் 0. 8 + 6 14, ரிமைண்டர் 1. 1 + 6 7, 7 + 3 10, ரிமைண்டர் 1. 1 + 1 வந்து 2 வரும். அப்போ இன்னொரு ஆன்சர் இங்கே 2040. ஸோ HCF LCM. ஸோ LCM வேல்யூ வந்து 2040. இங்கே HCF வேல்யூ வந்து 34.